அப்படின்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அது மார்கழி மாசமா இருக்கட்டும், சித்திரையா இருக்கட்டும், மதுரைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கொண்டாட்டத்துக்கு அளவே இல்லை. உங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு வித்தியாசமா வைபா இருக்கு. அந்த கடைசி பாட்டு மலை மலை பாட்டா இருக்கட்டும், அப்படி போட்டு ஒரு வைபை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. எப்படி இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? அதாவது வார்த்தையால சொல்லவே முடியாது, ரொம்ப பிரைஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். மதுரைக்கு இது ஒரு பெரிய ப்ரைட் மாதிரி ஃபீல் பண்றோம். லீவ் முடியிறப்போ ஒரு பயங்கர ஒரு வைப்ரேஷனோட நாங்க அடுத்து எங்களோட ரொட்டீனுக்கு போறோம். செம்மையா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நாங்க கண்டிப்பா அது பாத்தீங்களா, எல்லாம் ஒரே மாதிரி வேற வந்திருந்தோம். செம்மையா இருந்துச்சு, வைபா இருந்தது. நம்ம மதுரை சித்திரை திருவிழா அவங்க வந்து நேர்ல பார்த்ததே இல்ல. அது என்னன்றது இன்னைக்கு லைவ் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. அதனால அவங்க 2 பாட்டை மட்டும் போட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு வைப் என்னன்னு காமிச்சிருக்கோம். மதுரை மக்களோட வைப்பை காமிச்சிருக்கோம். மதுரை மக்கள் நிறைய பாசம், அன்பு, கலாச்சாரம் எல்லாமே. இந்த தருணம் இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்திருக்கு, உங்களுக்கு எப்படிமா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா. தேவா சாரோட சின்ன வயசுல இருந்தே அவர் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மினி பஸ்ல, மதுரையில மினி பஸ்ல குறிப்பா அவர் பாட்டு, அந்த கானா பாட்டுலாம் போட்டுட்டு போகும்போதே ஒரு வைப்பா இருக்கும். பசங்களோட பயல்களோட ஒரு மாதிரி ஜாலியா. இப்ப அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு போயிட்டு இவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல மொத்தமா இறக்கி சாரு முன்னாடி, அதுவும் எவ்வளவு பெரிய சின்ன வயசுல இருந்து பார்த்து நிறைய பேரு பிடிச்ச சிங்கர்ஸ் எல்லாம் வேற வந்துருந்தாங்க. ரொம்ப மன நிறைவா இருக்குன்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சிக்கு வந்தா எப்படி இருந்தது? டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆடுனீங்களா? எப்படின்னா பாட்டுக்கு ஆடுனீங்க? எவ்வளவு பாட்டுக்கு ஆடுனீங்க? 10. ஓகே, நீங்க எப்படி இருந்தது? நிகழ்ச்சிலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க நிறைய பாட்டுக்கு ஆடினோம். நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட ஆடுறதுக்கும் இங்க ஃபேமிலியோட வந்து ஆடுறதுக்கும் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நீங்க தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்லாம்? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்லாம்? நல்லா இருந்துச்சு. எப்படி எல்லாருமே ஆடினாங்களா? அண்ணாக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஆடினீங்களா? ஜாலியா இருந்ததா? இன்னொரு ப்ரோக்ராம் போலாமா? உண்மையாவே இது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திருப்பரங்குன்றத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். பட் ஆனா ஈவினிங் வந்தோம், இன்ன வரைக்கும் அந்த வைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கு, மாறவே இல்ல. எத்தனை பாட்டு போட்டாலும் அந்த வாராரு that song is highlight song. மற்றவங்க ஆடுறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த தருணத்துல ஆடுறது I'm enjoying all moments. பயங்கரமான ஃபீல். செமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்றோம். ஒவ்வொரு பாட்டு ரொம்ப வைப்பா இருக்கு. அடுத்த தேவா கண்டு எங்க இருக்கும் போலான்னு பாத்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப வைப்பா இருக்கு. ஒவ்வொரு பாட்டு நச்சுன்னு இருக்கு, எல்லாமே வைப் தான். சீரியஸா செம்ம வைபா இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்களோட வாய்ஸ் அண்ட் அந்த வைப், அந்த சவுண்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. எங்களால உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு வைபா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸோட செம்மையா என்ஜாய் பண்ணோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.